சன்ரைஸ் பாயிண்ட் மாதிரி நல்ல பாயிண்ட் இருக்குது. வாங்க வந்து பாருங்கள். இந்த வீடியோவுக்காக இப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அதிகமாக யாருக்குமே தெரியாது, அதனால் கூகுள் மேப்பில் கிடையாது. ஆனால் இங்கே வந்து போன சிலருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான வைப்பு எப்படி இருக்குன்றது. ஹைவேக்கு பக்கத்தில் ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய இந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்குன்னா அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இங்கே அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லைன்ற விஷயத்த. இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வந்தாலும் தன்னறியாமலே ஒரு உற்சாகமும் ஒரு பாசிட்டிவ் வைப்பும் ஏற்படுன்ற விஷயத்த வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் உணர முடியும். இதுதான் இந்த நீர்வீழ்ச்சியோட காட்சி தான் இங்கேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். தன்னறியாமலே இந்த இடத்து மேலே ஒரு ஈர்ப்பும் மனசுக்குள்ள ஒரு உற்சாகமும் ஏற்பட்டுரும். எத்தனை தடவை வந்தாலும் குறையாத ஒரு ஈர்ப்பும் அளவில்லாத மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கின்றத சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களில் பலருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்குவீங்க. சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸுக்கு எதிர்வசம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று தான் இது. இங்கேருந்து தான் நமக்கு இப்படி அழகான காட்சிகளை பார்க்க முடியுது. வேலை டென்ஷன், ஜன நெருக்கடி, டிராஃபிக் ஜாம், பொல்யூஷன் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக இந்த இடத்த தேர்வு செய்யலாம். கண்டிப்பாக இங்கே வந்ததுக்கான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இது ஒரு ஒதுக்கப்பட்ட இடம், வெளி உலகத்துக்கு தெரியாத இடம் அப்படின்றதுனால இங்கே பேசிக்கான எந்த சௌகரியம் நமக்கு கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்கள் இந்த கழிவுகளை மாறும்போது அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான டஸ்ட்பின் கூட கிடையாது. ஸோ அதை கையோடு எடுத்துகிட்டு போய் சரியான இடத்துல டிஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றத நம்ம மறந்துடவும் கூடாது. இப்போவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க அங்கே குப்பையை போடாமல் போயிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. சேஃப்டியை பொறுத்தவரை பயப்படாமல் இருக்கலாம். அதே நேரம் காட்டு யானையோ காட்டு எருமைகளோ மற்ற விலங்குகளோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அந்த விஷயத்துலேயும் நமக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி தோணுச்சுன்னா இதே மாதிரியான புது லொக்கேஷனில் புது வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க.